ஐபிஎல் 2026 பிளே ஆஃப் ரேஸ் பற்றிய எங்களது இந்த ஆழமான டேட்டா ட்ரிவன் டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். லீக் ஸ்டேஜின் மிக முக்கியமான ஹை ஸ்டேக்ஸ் ஃபைனல் ஸ்ட்ரெச்சுக்குள் நாம் இப்போது நுழைந்து விட்டோம். ஏற்கனவே 56 போட்டிகள் முடிந்துள்ள நிலையில் தற்போதைய டென்ஷன் உச்சத்தில் உள்ளது. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க தற்போதைய ஸ்டாண்டிங்ஸ், சமீபத்திய மொமெண்டம் மற்றும் இனிவரும் ஃபிக்ஸ்சர்ஸை வைத்து ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலை உருவாக்கியுள்ளோம். இதன் மூலம் எந்த 4 டீம்ஸ்களுக்கு நாக் அவுட் செல்ல சிறந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாத் உள்ளது என்பதை தீர்மானிக்கலாம். சில பவர் ஹவுசஸ் அடுத்த சுற்றுக்கு எளிதாக க்ரூஸ் ஆகிவிடும் நிலையில் மற்றவர்கள் இன்னும் ஒரு மெல்லிய நூலிழையில் சர்வைவலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சரி, வாங்க அந்த நம்பர்ஸை பார்த்து யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 56 போட்டிகள் முடிந்துவிட்டது. ஐபிஎல் 2026 லீக் ஸ்டேஜ் ஒரு போட்டோ ஃபினிஷை நோக்கி போய்கொண்டிருக்கு. சில டீம்ஸ் தங்களது ஃபேட்டை உறுதி செய்து விட்டாலும் டாப் 4 இடங்களுக்கான போட்டி ஒரு மேத்தமேட்டிக்கல் மைண்ட்ஃபீல்டாக தான் இருக்குது. யார் சேஃபாக இருக்காங்க, யார் இன்னும் ஒரு மிரக்கலுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட்டியலில் முதல் இடத்துல இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் யாராலும் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க. 16 பாயிண்ட்ஸ் மற்றும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான அந்த 82 ரன்ஸ் வித்தியாசத்திலான அதிரடி வெற்றியால் கிடைத்த மேசிவ் நெட் ரன் ரேட் பூஸ்ட் மூலமாக அவங்க பிளே ஆஃப் ஸ்பாட் செல்வது 95% மேலே உறுதியாகிவிட்டது. அவர்களுக்கு பின்னால் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 பாயிண்ட்ஸுடன் கம்ஃபர்டபிளி இருக்காங்க. சமீபத்தில் சில ஸ்டம்பிள்ஸ் இருந்தாலும் ஆரம்பகால கன்சிஸ்டன்சி மற்றும் இனி வரும் ஃபேவரபிள் ஃபிக்ஸ்சர்ஸ் அவர்களுக்கு 85% ப்ராபபிலிட்டி ஆஃப் குவாலிஃபைங்கை வழங்கியுள்ளது. நடுவில் இருக்கும் பேக்கில் தான் உண்மையான கயாஸ் ஆரம்பமாகுது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தங்களது ரனை கச்சிதமாக திட்டமிட்டு கடைசி 4 போட்டிகளில் 3இல் ஜெயிச்சிருக்கிறாங்க. 75% சான்ஸுடன் அவர்களின் டெஸ்டினி அவர்கள் கையிலேயே இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நடக்க போற கிரிட்டிக்கல் மேட்ச் அகேன்ஸ்ட் கேகேஆர் ரொம்ப முக்கியம். அதே நேரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 65% ப்ராபபிலிட்டியுடன் இன்னும் டேஞ்சரஸாக இருக்காங்க. ஏன்னா டைட்டன்ஸுக்கு எதிரான அந்த சமீபத்திய ஹெவி என்ஆர்ஆர் ஹிட்லிருந்து அவங்க வேகமாக மீண்டு வரணும். அடுத்தது நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தற்போது 13 பாயிண்ட்ஸுடன் 4வது இடத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு கவலை அளிக்கக்கூடிய 4 கேம் ஸ்லைடில் இருக்காங்க. அவங்க தங்களது ஸ்பாட்டை உறுதி செய்ய கடைசி 3 போட்டிகளில் கண்டிப்பாக 2இல் ஜெயிக்கணும். அப்படி அவங்க ஸ்லிப் ஆனாங்கன்னா பின்னாடி வர்ற ஜெயண்ட்ஸ்களை பார்த்து பயப்பட வேண்டியது தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு ஒரு அல்டிமேட் ஸ்பாய்லர்ஸாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸுடன் அவங்க பார்த்து ரொம்ப நேரோவாக இருக்குது. இனி வர்ற எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கணும். அப்புறம் என்ஆர்ஆர் காட்ஸ் கருணையாக இருக்கணும்னு வேண்டிக்கணும். அவங்களுக்கு 35 முதல் 40% ப்ராபபிலிட்டி இருந்தாலும் ஐபிஎல்ல இந்த எல்லோ ஆர்மியை யாராலையும் கவுண்ட் அவுட் பண்ண முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ஒரு யூனிக் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் என்பது மேத்தமேட்டிக்கலி நம்ம மிட் டேபிள் ரைவல்ஸான ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்ஹெச்சின் வீழ்ச்சியை பொறுத்து தான் அமையுது. 12 பாயிண்ட்ஸ் மற்றும் கைவசம் 2 கேம்ஸ் மட்டுமே உள்ள நிலையில் சிஎஸ்கேவின் பிரைமரி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மீதமுள்ள மேட்சுகளை ஜெயிச்சு 16 பாயிண்ட்ஸை தொட்டு முதல் 4 இடங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு டைரக்ட் கன்ஃபரன்டேஷன் கொடுப்பது தான். ஒருவேளை அவங்க குவாலிஃபை ஆகவில்லை என்றாலும் சீடிங்காக போராடும் டீம்களுக்கு எதிரான மீதமுள்ள போட்டிகள் மூலம் அவங்க நெட் ரன் ரேட்டை குறைத்து பிளே ஆஃப்ஸ்க்கு கேட் கீப் பண்ண முடியும். சில டிசைசிவ் விக்டரிஸ் மூலம் அவங்க ஒரு கேயாஸ் செனாரியோவை உருவாக்கி பல டீம்கள் 14 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிற நிலைமைக்கு கொண்டு போகலாம். இது அந்த கடைசி பிளே ஆஃப் ஸ்பாட்டை ஒரு கணிக்க முடியாத என்ஆர்ஆர் லாட்டரியாக மாற்றி ஹையர் ரேங்கட் டீம்ஸை கூட வெளியேற்ற வாய்ப்பு இருக்குது. தற்போதைய நிலவரப்படி குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்ஹெச் தான் அந்த ஃபைனல் 4ஆக வருவாங்கன்னு எங்கள் மாடல் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒரு வாரம் பாக்கி இருக்குது. ட்ராமாவிற்கு பஞ்சமே இருக்காது. உங்களோட பிக் ஃபார் த பிளே ஆஃப்ஸ் எது? கடைசி வரை எங்களுடன் இணைந்திருங்கள்.